வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தீபாவளி ரொம்ப நெருங்கிடுச்சு. ஸோ நிறைய ஆர்டர்ஸை வந்து நம்ம லிமிட்டட் டைமில் எப்படி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்மளோட ஒர்க்கை முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஈஸி ஸ்டிச்சிங் டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும், நிறைய ஃபாஸ்ட்டாக நிறைய இந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து ஃபாஸ்ட்டு ரொம்ப வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி வந்து எப்படி நம்மளோட வேலைகளை வந்து ஈஸியாக வந்து அதை குறைக்கலாம், இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஷினோட ஸ்பீடு. அதாவது ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஸ்பீடு இருக்கும். இப்போ நார்மல் மிஷினுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்பீடு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே இது மேனுவல், இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி மிஷின்ஸ்க்கு வந்து ஸ்பீடு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். இப்போ நார்மல் சின்ன மிஷினில் வந்து கொஞ்சம் ஸ்பீட் வேணும்னா நீங்கள் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை நான் ரொம்ப ஹெவியாக நான் ஸ்பீடாக தான் தைப்பேன் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது அதில் வந்து அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஊசி வந்து பிரேக் ஆகுறது, இல்லை நூல் வந்து அடிக்கடி கட் ஆகிட்டு இருக்குது, அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட மிஷின் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்பீடை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிட்டிங் பொசிஷன் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்க்குங்க என்ன தப்பு செய்வாங்கன்னா சேரில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ரொம்ப ஒன்று ஹைட்டை வந்து ரொம்ப மிஷின் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் தைக்கிறீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டூலில் வச்சு தைக்கிறது தான் உங்களுக்கு கரெக்டான பொசிஷன் கிடைக்கும். அந்த ஹைட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டூல் வாங்கி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தையலுக்கு தேவையான திங்ஸ் அந்த ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பின்னாக இருக்கட்டும், நூல் சுற்றக்கூடியது எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தேவையோ, ஹேங்கிங்ஸ், ஒரு ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஹேங்கிங்ஸ், ரோப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் உட்காந்துருக்க இடம் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அந்த ஒரு ஸ்டாண்ட் ஃபுல்லாக உங்களுக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு டக்குன்னு நம்ம எந்திரிச்சு போய் தேடாமல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பின் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி டைம் வந்து நிறைய டிசைனர் ப்ளவுஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கிளிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாமே வந்து நம்மளோட ஸ்டிச்சிங்கை வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக வந்து கொண்டு போகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து தைக்க முடியும். அதில் வந்து உங்களுக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு வந்து ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் வந்து தைக்க முடியும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே.